Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழக முதல்வர் விஜய் நேற்று பதவியேற்றதை தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்று முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு வருகை தந்த விஜயை வாசலில் வந்து முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவரை வரவேற்றார். அந்த காட்சிகளையும் கூட நாம் பார்த்தோம். அதே போன்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ இல்லத்திற்கும் நேரில் சென்று தனது நன்றியை தெரிவித்திருந்தார் முதல்வர் விஜய். அடுத்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இல்லத்திற்கு சென்றார். அங்கு பரஸ்பரம் தனது நன்றியை இருவரும் பரிமாறிக்கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்திற்கு சென்றார் விஜய். வாசலில் வந்து கட்டியணைத்து அவரை ஆற தழுவி உள்ளே அழைத்து சென்றார் சீமான். தனது இல்லத்திற்கு வருகை தந்த முதல்வர் விஜய்க்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து புத்தகத்தையும் பரிசளித்தார் சீமான். தொடர்ச்சியாக வாசல் வரை வந்து அவரை வழி அனுப்பி வைத்தார். இந்த 4 காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். தலைவர்களை நேரில் சென்று சந்தித்த முதல்வர் விஜய் ஸ்டாலின், வைகோ, அன்புமணியை தொடர்ந்து சீமானுடனும் சந்திப்பு. ஸ்டாலின், வைகோ, அன்புமணியை தொடர்ந்து சீமானுடன் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. 4 கட்சி தலைவர்களையும் சந்தித்துவிட்டு புறப்பட்டிருக்கிறார் தமிழக முதல்வர் விஜய். ஒவ்வொரு தலைவர்களையும் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்திருக்கிறார் முதல்வர் விஜய். அந்த 4 காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். தலைவர்களை நேரில் சென்று சந்தித்த முதல்வர் விஜய் ஸ்டாலின், வைகோ, அன்புமணியை தொடர்ந்து சீமானுடனும் சந்திப்பு நிறைவு பெற்றிருக்கிறது. அடுத்தடுத்து தலைவர்களை சந்தித்த முதல்வர் விஜய் அடுத்தடுத்து தலைவர்களை சந்தித்த முதல்வர் விஜய் தலைவர்களை நேரில் சென்று சந்தித்த முதல்வர் விஜய்
ஸ்டாலின், வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை அவர் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார், வாழ்த்துக்களை பெற்றிருக்கிறார். விஜயின் அரசியல் நாகரிகம் என திருமாவளவன், வீரபாண்டியன் ஆகியோர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். வாழ்த்தும் ஆலோசனையும் கூறினேன் என்று மு.க. ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.